ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் சந்தியராகம். இந்த சீரியல்லேருந்து ஹீரோ வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி வெளியில் வந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த சீரியலை விட்டு விலகிட்டார். ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு யார் அதை வந்து கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறா அப்படின்னு தெரியாமையே இருந்தது. இப்போ அந்த கேரக்டருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எடுத்துட்டாங்க. எஸ், ஆக்டர் சுர்ஜித்தோட கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு நியூ ஆக்டர் வந்திருக்காரு. யார் அவர் அப்படின்னா, அவரோட நேம் வந்து மனோ. இன்றைக்கி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கெஸ் ஹூ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆளை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கார். எஸ், நம்மளோட சீனு வந்து அந்த குங்கும புட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே கெட்டப்பில் இருப்பார். அதே மாதிரி தான் அதே ஷூட்டிங் லொக்கேஷன் ராஜ்கமல் அவரோடு சேர்ந்து ஒரு பிக் எடுத்து வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்காரு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில். இவருக்கு பதில் இவர் சீக்கிரமாகவே வரப்போகுது. ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து அப்டேட் வந்துருச்சு. எஸ், இவர் வந்து மனு. இவர் தான் இதுக்கு மேலே சீனு அப்படின்ற கேரக்டரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாரு. புதுசாக நம்மளோட சந்தியராகம் சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு. இது வந்து ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். ஆனாலுமே சீனுவோட கேரக்டர் வந்து ரொம்ப நாளாக காட்டாமல் இருக்கிறது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். அது இப்போ வந்து ஓகே, ஃபைனலாக வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மாயா சீனு பேர் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சூப்பர் டூப்பர் பேரு, கண்டிப்பாக ஹிட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.